Hi students, welcome to our channel. இந்த வீடியோ எதுக்காகனா 12th ஸ்டாண்டர்டுக்கு கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய வால்யூம் 1 உடைய ஃபுல் போர்ஷனுக்கான இந்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் ஃபியூச்சரில் நீங்கள் எதையும் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேர் வீடியோவை லைக் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க, சரியா? ஸோ வால்யூம் 1ல 7 சாப்டர்ஸ் இருக்குது இல்லையா? இந்த 7 சாப்டர்ஸ்க்கும் தமிழ் மீடியம்க்கும் இங்கிலீஷ் மீடியம்க்கும் எந்தெந்த 5 மார்க் கொஸ்டின்லாம் முக்கியம் அப்படின்னு கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும். மொத்தம் கேட்கக்கூடிய 5 5 மார்க் கொஸ்டின், அதாவது 5 + 5 10 5 மார்க் கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்பாங்க. இந்த 10ல் 4 5 மார்க் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸாக வரும். மீதி இருக்கக்கூடிய 6 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 2 மார்க்கும் ஒரு 3 மார்க்கும் சேர்த்து கேட்பாங்கன்றது தெரியும். இந்த 4 டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 4 டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின்கானது தான் நம்ம இங்கே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுவும் நம்ம வால்யூம் 1ல மட்டும் கொடுத்துருக்கோம். வால்யூம் 2க்கு நான் தனியாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன், சரியா? இந்த வால்யூம் 1ல நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் தரவா படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3 5 மார்க் கொஸ்டின்ஸாவது வந்துடும். அட்லீஸ்ட் 2ஆவது வந்துடும். நம்ம என்ன பண்ணிடலாம்னா 2 5 மார்க் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். 3 5 மார்க் கொஸ்டின் கேட்டாங்கன்னா 3 கூட என்ன பண்ணிடலாம்னா அட்டன் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் என்னென்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ தமிழ் மீடியமுக்கும் எழுதி போட்டிருக்கேன், இங்கிலீஷ் மீடியமுக்கும் எழுதி போட்டிருக்கேன். இந்த போர்டில் இருக்கக்கூடிய இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் தரோவாக படிச்சிங்கன்னா டைரக்ட் 5 மார்க் கொஸ்டினில் கேட்கக்கூடிய 5 மார்க்கை கண்டிப்பாக நம்மளால் அட்டன் பண்ண முடியும். இதை தாண்டி உங்களுக்கு வேறு 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்க போகிறதே கிடையாது, சரியா? ஓகே, இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான 5 மார்க் கொஸ்டின்ஸ் என்னென்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜோன் ரீஃபைனிங் ப்ராசஸ், புல தூய்மையாக்கல் முறை. இது ஒரு முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. அப்புறம் வந்து எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங், மின்னார் தூய்மையாக்கல் முறை. தென் ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ், நுரை மிதப்பு முறை. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அப்புறம் மேக்னெட்டிக் செப்பரேஷன், காந்த பிரிப்பு முறை. ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன், டைபோரேனின் வடிவமைப்பு. Then Decaun's process, Decaun முறை. Structure of ammonia, அமோனியாவின் வடிவமைப்பு. Then allotropic forms of sulfur, கந்தகத்தின் புறவேற்றுமை வடிவங்கள். அப்புறம் இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் அண்ட் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், ஹாலஜன் இடைச்சேர்மங்களும் அதனுடைய பண்புகளும். ஒரு டிஃபரன்ஸ் பிட்வீன் லாந்தனைடு அண்ட் ஆக்டினைடு, லாந்தனைடு மற்றும் ஆக்டினைடுக்கு இடையேயான வேறுபாடுகள். இதுவும் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அப்புறம் லாந்தனைடு கான்ட்ராக்ஷன், லாந்தனைடு குறுக்கம். இது ஒரு முக்கியமான 5 மார்க். அப்புறம் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டினுடைய ப்ரிப்பரேஷன், பொட்டாசியம் பெர்மாங்கனேட் தயாரிப்பு முறை. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். அடுத்து போஸ்ட்லேட்ஸ் ஆஃப் வெர்னர்ஸ் தியரி, வெர்னர் முன்மொழிந்த கொள்கைகள். ஐசோமெரிசம் இன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், அணைவு சேர்மங்களின் மாற்றியங்கள். விபி தியரி, அதனுடைய இல்லஸ்ட்ரேஷனோட எக்ஸாம்பிளோட இணைத்திறன் பிணைப்பு கொள்கைக்கான எடுத்துக்காட்டுகளோட அதுக்கு நம்ம சொல்லணும். அப்புறம் பாண்டிங் இன் மெட்டல் கார்பனைல்ஸ், உலோக கார்பனைல்களின் பிணைப்பு. ஸ்காட்கி அண்ட் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட், ஸ்காட்கி மற்றும் ஃப்ரெங்கல் குறைபாடு. டிஃபரன்ஸ் பிட்வீன் கிறிஸ்டலின் சாலிட் அண்ட் அமார்ஃபஸ் சாலிட், படிக வடிவமுடைய திடப்பொருள், படிக வடிவமற்ற திடப்பொருள். பேக்கிங் எஃபிசியன்சி ஆஃப் எஸ்சி, எளிய கனசதுரத்தின் பொதிவுத்திறன். பேக்கிங் எஃபிசியன்சி ஆஃப் பிசிசி, பொருள் மைய கனசதுரத்தின் பொதிவுத்திறன். அரீனியஸ் ஈக்குவேஷன், அரீனியஸ் சமன்பாடு. ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், பூஜ்ய வகை வினை, முதல் வகை வினை, இன்டகிரேட்டட் ரேட் லாவோட, சரியா? இதுவும் வந்து நமக்கு முக்கியமான கொஸ்டின். ஸோ இதில் நம்ம பார்த்தோம்னா ஒரு 22 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். இந்த 22 டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸை நம்ம படிச்சிட்டோம்னா டைரக்ட் 5 மார்க் கொஸ்டினா நமக்கு வால்யூம் 1லேருந்து கேட்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டினை கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். குறைஞ்சபட்சம் 2லேருந்து அதிகபட்சம் 3 5 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு சாய்ஸில் நமக்கு கேட்கும்போது எதிரார் சாய்ஸில் கேட்கும்போது நமக்கு 2 மார்க் 3 மார்க் சேர்த்து கேட்க போகிறாங்க. இப்போ இதை நம்ம தரவா படித்தா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிடுது, 2 5 மார்க் கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணலாம். இன்னொரு 3 5 மார்க் கொஸ்டினுக்கு இதே மாதிரி நமக்கு செகண்ட் வால்யூம்ல இருக்கு. ஏன்னா
ஒரு டைரக்ட் 5 மார்க்கு சாய்ஸாக நமக்கு எதிராரில் கேட்கக்கூடியது டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இன்னொரு 2 மார்க் 3 மார்க் சேர்ந்த 5 மார்க் கொஸ்டினாக தான் கேட்பாங்க. ஸோ அப்படின்றப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்காக 3 5 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம இந்த டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின் படித்தாவே அட்டன் பண்ணிடலாம். ஸோ இதில் நம்ம சொன்ன எந்த கொஸ்டினையும் ஒமிட் பண்ணாமல் படிங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். சரியா? ஸோ எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ் வந்து கொடுக்க போகிறோம். கண்டினியூஸாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.